நான் ஒரு 4, 5 வருஷமா இந்த தென்னம்பிள்ளையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த ஒரு 1 1/2 வருஷ காலமா இது குடுத்துட்டு இருக்கிறோம். இந்த கோகாமேக்ஸ் குடுக்கறதுனால ஈல்டு வரங்காட்டி, மாசம் மாசம் ரெகுலரா ஒரு 100 எம்எல் குடுத்துடுறேன். இது 1 லிட்டர் ரூ. 500 வாங்குனோம்னா, 20 மரத்துக்கு ஊத்துறேனுங்க. இப்ப கொஞ்சம் அடுத்ததுலருந்து டோசேஜ் வச்சுக்கலாம் நான் நெனச்சுட்டு இருக்கிறேன். கொஞ்சம் நல்லா வர்றனால. நல்லா இருக்குங்க. அந்த கோகாமேக்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் மரத்துல வந்து 10 குலை தாராளமா இருக்குது. மரத்த பார்க்கறக்கும் நல்லா இருக்குது. எனக்கும் திருப்தியா இருக்குதுங்க. இது ஒரு எதார்த்தமா YouTubeல பார்த்ததுக்கப்புறம் அப்படியே பார்த்து யூஸ் யூஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சு, இப்போ ஏபிகேஸ்ல நான் அதிகமா வாங்கிட்டு இருக்கேனுங்க. வணக்கம்ண்ணா. நாங்க வந்து அவனாசி தாலுக்கா, திருப்பூர் மாவட்டம். இது வந்து வெள்ளஞ்செட்டிபாளையம்ங்கிற ஊருங்க. நான் ஒரு 4, 5 வருஷமா இந்த தென்னம்பிள்ளையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆ ஈல்டு கொஞ்சம் மோசமா இருந்தது. விலையும் இல்லாதனால விட்டுட்டேன். தண்ணி பாயறபோது தண்ணி மட்டும் தான் கட்டுவேன். எந்த உரம் எதுவுமே குடுத்தது இல்லைங்க. அப்புறம் இந்த ஒரு 1 1/2 வருஷ காலமா இது குடுத்துட்டு இருக்கிறோம். இந்த கோகாமேக்ஸ் குடுக்கறதுனால ஈல்டு வரங்காட்டி, மாசம் மாசம் ரெகுலரா ஒரு 100 எம்எல் குடுத்துடுறேன். நான் மறந்தாலும் அவங்க கூப்பிடுறனால கேட்டு வாங்கி அப்படியே அந்த இப்போ ஈல்டு நல்லாவே இருக்குது. ஆனா என்னன்னா முதல்ல வந்து விலை இல்லைங்காட்டி அசால்ட்டா விட்டுட்டேன். மரமெல்லாம் தொய்வாகி போச்சுங்க. அப்புறம் இந்த கோகாமேக்ஸ் யூஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சதுக்கப்புறம், மரம் நல்லா வந்துடுச்சு. இப்ப விலை வரங்காட்டி திருப்தியாவும் இருக்கிறனால, சலிக்காம மருந்து வாங்கி ஊத்துறனாலங்க, நல்லாவே ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 குலை ஈஸியா விடுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க. மரம் நல்லா இருக்குது. மட்டையும் பார்த்தீங்கன்னா, 25 மட்டைக்கு பக்கமா கணக்காகி போச்சுங்க. முதல்ல மட்டையெல்லாம் ரொம்ப கம்மியா இருந்தது. இப்ப கொஞ்சம் திருப்தியா இருக்குது. ம செலவுக்கும் அடக்கமா இருக்குதுங்க. வேறெல்லாம் ஊத்தணும்னு பார்த்தோம்னா, இது 1 லிட்டர் ரூ. 500 வாங்குனோம்னா, 20 மரத்துக்கு ஊத்துறணுங்க. இப்ப கொஞ்சம் அடுத்ததுலருந்து டோசேஜ் வச்சுக்கலாம் நான் நெனச்சுட்டு இருக்கிறேன். கொஞ்சம் நல்லா வர்றனால. ஒரு 20 மரத்துங்கிற ஒரு 15 மரத்துக்கு மட்டும் ஊத்திட்டு, நெறையா வாங்கி பண்ணிக்கலான்னு ஒரு ஐடியால வந்துட்டுங்க. நல்லா இருக்குங்க. அந்த கோகாமேக்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் மரத்துல வந்து 10 குலை தாராளமா இருக்குது. மரத்த பார்க்கறக்கும் நல்லா இருக்குது. எனக்கும் திருப்தியா இருக்குதுங்க. இது ஒரு எதார்த்தமா YouTubeல பார்த்ததுக்கப்புறம் அப்படியே பார்த்து யூஸ் யூஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சு, இப்போ ஏபிகேஸ்ல நான் அதிகமா வாங்கிட்டு இருக்கேனுங்க. அப்புறம் ஒரு 20 மரம் புடுங்கி வச்சோம். அதுல அபிமன்யுன்னு இவங்கள வேர் பிடிக்கிறக்கு ஒண்ணு குடுத்தாங்க. அது நல்லா இருந்தது. இப்ப கொஞ்சம் செடி நம்ம காட்டுக்கு வந்துங்க சல்லி மண்ணா இருக்கிறனால, இந்த ந மல்லிப்பூ செடி, முல்லை செடி இதுக்கெல்லாம் வராம இருந்ததுங்க. இப்ப இது அதுகளுக்கு குடுக்கறனால, ஒரு மகிழம்பூ ஒண்ணு வச்சிருக்கிறேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம் போடுறதுக்கு வேருக்கு ஊத்துறேன். எலுமிச்சம்பழம் செடி வச்சு விட்டுருக்கிறேங்க. அதுக்கும் ஊத்துறேனுங்க. அப்புறம் இந்த இதுகளுக்கெல்லாமே கொய்யாப்பழம், நெல்லி மரம் எல்லாத்துக்குமே வேருக்கு ஊத்தி விடுறேன். அபிமானியம் கொஞ்சம் குடுக்கறனால கொஞ்சம் நல்லாவே இருக்குதுங்க இப்போ. அதுபோக சோளப்பயிர் போடுறேங்க. அதுக்கு லைட்டா ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கிறேனுங்க காட்டுக்குள்ள அளவா. அவனி அடுத்தது அதுக்கு போடலாமான்னு இருக்கிறேன். பட் அவங்கள கம்பெனிக்காரர கேட்டு பண்ணிக்கலான்னு இருக்கிறேங்க. அதே மாரி நம்மட்ட ஆடு ஒரு 20 ஆடு இருக்குங்க. அந்த ஆட்டாம்புழுக்கையும் போட்டு இதையும் குடுக்குறபோது நல்ல சில மரத்துக்கு நானாகவே சிந்திச்சு குடுத்துருங்க. 2யும் குடுத்து பார்த்தா எப்படி இருக்கும்னு. அந்த ஆட்டாம்புழுக்கைய போட்டு இது மேல ஊத்தி விடும்போது நல்ல கேஸ் ஃபார்ம் ஆயி நல்லாவே கார்ல ஏறிக்க மாட்டிருக்குது. நல்லா இருக்குது. அந்த மரம் கொஞ்சம் தனியா வித்தியாசமா தெரியுது. நல்லாவே பிடிக்குதுங்க. ஏன்னா அதுல நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க.